இந்த போஸோட 14.4 வோல்ட் மிஷின் ஸ்கிராப்லேருந்து எடுத்தோம். முடிஞ்சால் ரெடி பண்ணி தாங்கன்னு சொல்லி திருவள்ளூர்லேருந்து அனுப்பியிருந்தாங்க. எல்லாம் தனித்தனியாக கலட்டி தான் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் எந்த ஸ்பேரும் மிஸ் ஆகலை. சரின்னு ஒன்றா செக் பண்ணி பார்த்தப்ப மோஸ்ட்லி ஸ்கிராப்லேருந்து எடுத்தால் பேட்டரியில் வோல்டேஜ் இருக்காது. ஆனால் இந்த பேட்டரியில் வோல்டேஜ் இருந்துச்சு. அதனால் சுவிட்சை கனெக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பார்த்தப்ப நார்மலாகவே சுவிட்ச் ரொம்ப ஹீட் ஆகுது. உள்ளேருந்து ஸ்மோக்லாம் வருது. அப்புறம் மோட்டரை செக் பண்ணி பார்த்தா உள்ளே ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. கார்பனும் சுத்தமாக இல்லை. இந்த மோட்டர் புதுசாக மாற்றினா ரொம்ப காஸ்ட்லியாக வரும். அதனால் இருக்கிற கார்பனை மட்டும் மாற்றி சரி பண்ண போகிறேன். இந்த சுவிட்ச் இல்லாதனால நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சுவிட்சை அசம்பிள் பண்ண போகிறேன். மோட்டரில் இருக்கிற டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தின்னர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு கார்பனும் மாற்றிக்க போகிறேன். இப்போ பழைய சுவிட்சை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டியாச்சு. ரிவர்ஸ் ஆர்டர் சுவிட்சும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. கார்பன் ஹோல்டரில் கார்பனை புதுசு மாற்றி அந்த பிளேட்டை சால்ட்ரிங் வச்சுட்டேன். இப்போ மோட்டரோட பேக் வர மாட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதையும் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். மோட்டார் கியர் அசம்பிள் சுவிட்ச் எல்லாத்தையும் மிஷினோட கவரில் வச்சு அசம்பிள் பண்ணிவிட்டு மிஷினை ரன் பண்ணி பார்த்தா ரன் ஆகுது. ஆனால் லோடு கொடுத்தா சுத்தமாக ஆஃப் ஆகிடுது. பேட்டரி நல்லா தான் இருக்குன்னு நினச்சி, ஆனால் நல்லா இல்லை போல். வேறு வழியில் மாற்றி தான் ஆகணும். அப்புறம் அதுக்கு சார்ஜரும் இல்லை, சார்ஜர் ரெடி பண்ணணும். மோஸ்ட்லி போஸ் பேட்டரியில் பிஎம்எஸ் இருக்காது. டெம்பரேச்சர் வச்சு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி போஸ் சார்ஜர் தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நாம் பேட்டரி பிஎம்எஸ்னு அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 3 பேட்டரி வச்சு பிஎம்எஸ் அசம்பிள் பண்ணியிருக்கேன். 4வது பேட்டரி இருக்க வேண்டிய இடத்துல பிஎம்எஸ் வச்சு 14.4 வோல்ட்லேருந்து 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் லோடு நல்லாவே இருக்கும். ஃபைனலாக சார்ஜருக்கு சார்ஜிங் கனெக்டர் வெளியே கொடுத்துட்டு அதை அப்படி பேட்டரி காரோட பேஸ்ட் பண்ணிட்டேன். சார்ஜிங்கு 12 வோல்ட் அடாப்டர் மினி வோல்ட் மீட்டரோட கொடுத்துருக்கேன். அதை வச்சு பேட்டரி வோல்டேஜும் பார்த்துக்கலாம், சார்ஜிங் வோல்டேஜ் பார்த்துக்கலாம். சார்ஜ் ஃபில்லான ஸ்கூட்டர்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியாச்சு. இது மாதிரி என்ன மாடல் பேட்டரி மிஷினாலும் ரிப்பேர் உள்ள ஆல்ட்ரேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.